பாலா, குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? குட் மார்னிங். டெய்லி ரைஸே கொடுத்து கொடுத்து இவங்களும் போர் அடிக்குது, கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால பாஸ்தா செய்ய போறேன். ஆயில் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், நிறைய உளுந்து போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. சாப் பண்ண பூண்டு போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் ஒன்று. வெங்காயம் நல்லா வணங்கும் போதே கூடவே வந்துட்டு கேரட் பீன்ஸும் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வணங்கிட்டு, இது நம்ம எப்படி தண்ணி ஊற்றி எல்லாம் வணக்க மாட்டோம் இல்லையா, ஸோ ஆயிலே வந்துட்டு அது நல்லா குக் ஆகணும். இந்த அளவு வெஜிடபிள்ஸ் நிறைய போடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், பச்சை மிளகா. நான் வந்துட்டு இந்த காய் வேகணும் இல்லையா, கூட தக்காளி பியூரியா அரைச்சி வச்சிருக்கேன். சிலர் கட் பண்ணி போடுவாங்க, ஆனால் பாப்பா வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிருவான்றதுனால நான் அரைச்சி போடுறேன். ஸோ நல்லா லிட்டை போட்டு வேக வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நிறையா சாஸ் ஊற்றுவாங்க, ஆனால் நான் ஊற்றுறது இல்லை. எனக்கு வந்து என்னமோ சாஸ் ஊற்றினா பிடிக்கிறது இல்லை, அதனால நான் டேரெக்டாகவே அப்படியே பாஸ்தாவை போட்டுடுறேன். அவ்வளோதான், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், கொஞ்சம் ஹெல்தி. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஹெல்தி. ஏன்னா காய் நிறையா போட்டிருக்கிறதால கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு சாஸ் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும்.